ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி கவர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப் டிஸ்பிளேவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, இப்போ ஃபிசிக்கல் டேமேஜாக இருக்குதா இல்லை எப்படி நம்ம மாற்றலாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் லேப்டாப்போடைய பேக் டோரை வந்து எல்லா போல்ட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை செப்பரேட்டாக வச்சுருங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் EDP கேபிள், இதுதான் டிஸ்பிளே கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரிமூவ் பண்ணால் தான் உங்களால் டிஸ்பிளேவே உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நாம் EDP கேபிள் ரிமூவ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து வைஃபை கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வைஃபை கார்டில் வந்து 2 கேபிள் போகும். ஒன்று பிளாக் அண்டு ஒயிட். ஸோ இந்த கேபிளை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மறுபடியும் கனெக்ட் பண்ணுவோம். இல்லைனா வைஃபை உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுதான் வைஃபை கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கேபிளை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஹின்ச்சஸ் வரும். ஸோ இதுதான் ரைட் ஹின்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லெஃப்ட் ஹின்ச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹின்ச்சஸோடைய போல்டெலாம் ரிமூவ் பண்ணணும் நம்ம. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். என்னால் ஷோரை காட்ட முடியல. ரிமூவ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் லேப்டாப்பை. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கார்னரில் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஓகே, நான் இப்போதைக்கு இன்னும் ஒரு டிஸ்பிளே கேபிளை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு EDP கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இந்த EDP கேபிளுக்கு போட்ட அந்த போர்டெல்லாம் நம்ம டைட் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு இதை டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வைஃபை கார்டுக்கு போகலாம். வைஃபை கார்டில் இந்த 2 கேபிள் நம்ம பிஃபோர் ரிமூவ் பண்ணியிருந்தோம். இந்த ஒயிட் கேபிள் அண்டு பிளாக் கேபிள். இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இன்ச்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நான் பேக் டோரில் இருக்க போல்டெல்லாம் டைட் பண்ணல. ஸோ நீங்கள் டைட் பண்ணாமல் அப்படியே போட்டு வைங்க. ஸோ நீங்கள் போல்டு டைட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் EDP கேபிள் ஃபிக்ஸ் ஆகலை, பேட்டரிலாம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இது செக் பண்ணலாம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பயாஸில் போய்ட்டு இது டச் லேப்டாப்ன்றதுனால பயாஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம். டச் எனேபிளாக இருக்கா இல்லை ஒர்க் ஆகுதா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பயாஸை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F2 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பயாஸுக்குள்ளே போய்டும். இப்போ பயாஸில் போய் டச் ஒர்க் ஆகான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் ஒர்க் ஆகாது. ஸோ பயாஸில் செக் பண்ணி பார்த்ததால இது டச் லேப்டாப்ன்றதுனால ஒர்க் ஆகுது. ஓகே, இப்படி தான் நம்ம டிஸ்பிளே வந்து நார்மலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த சிஸ்டமில் எல்லா மாடலுக்கும் சேம் ஃபார்மேட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.